ஒரிஜினலாவே நான் வில்லன். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை பரபரப்பாக பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஓர் எளிய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ கவுன்சிலர் தேர்தல் அப்படின்னு சொல்லி நாம் இந்த தேர்தலை சொல்றோம் இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் இப்பொழுது நடைபெறுவது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்போ நம் மக்களுக்கு மத்திய அரசு அளவில், அதாவது மத்திய அரசு இல்லை, மத்திய அளவில் ஒரு பிரதிநிதி இருப்பாராகின் அவரை எம்பி அப்படிங்கிறோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தின் நம் மக்களுடைய பிரதிநிதி. மத்திய அளவில், மாநில அளவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எம்எல்ஏவை சொல்லலாம், சட்டசபையில் அவர்தான் பங்கேற்கிறார். உள்ளூர் அளவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கவுன்சிலர், அதாவது ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவையோ பொதுமக்கள் சாதாரணமாக சந்திக்க முடியவில்லை, சாதாரணமாக பார்க்க முடியவில்லை. காரணம், அவை நடக்கும் பொழுது எம்எல்ஏ சென்னையில் இருப்பார், எம்பி டெல்லியில் இருப்பார். ஆனால் ஒரு கவுன்சிலரை பொறுத்தவரை ஒன்று நாம குடியிருக்க தெருவிலேயே அவரோட வீடு இருக்கும், அல்லது பக்கத்து தெருவில் இருக்கும், அல்லது அடுத்த தெருவில் இருக்கும். கவுன்சிலரை எளிதாக நடமாடி பார்க்க முடிகிறது. இல்லைங்க, ஒரு சில கவுன்சிலர்லாம் பார்க்கவே முடியறது இல்லையே, நீங்கள் என்ன அப்படி சொல்றீங்க? நீங்கள் கேட்கலாம், விதிவிலக்கு கவுன்சிலர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக கவுன்சிலர்கள் அப்படின்னு சொன்னால் மக்கள் எளிமையாக அணுக முடியும். இப்போ இது உள்ளூர் அளவில். உள்ளாட்சி பிரிவுகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கிராமம் நகரம் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முதல்ல நகர பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாநகராட்சி. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகராட்சி, மாநகரம், பெரிய நகரம், பெரிய நகராட்சி. கார்ப்பரேஷன் அப்படின்னா இது ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அடுத்த பிரிவில் இருப்பது நகராட்சி. அதாவது எந்த அடிப்படையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையிலும் வருவாய் அடிப்படையிலும். பெருசு இருக்கிறதுலேயே பெருசு மாநகராட்சி. தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா சுமார் 15. பிறகு நகராட்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முனிசிபாலிட்டி என அழைக்கிறோம். அதற்கும் கீழ் உள்ளது பேரூராட்சி, அதாவது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுதான் மாநகராட்சி. தமிழகத்தில் குறைவாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் நகராட்சி அதைவிட அதிகமாக இருக்கும். பேரூராட்சி அதைவிட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். இது நகர்ப்புற பிரிவுகள். இப்போ கிராமப்புற பிரிவுகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை எப்படி பிரிக்கிறாங்க? ஊராட்சி, அதாவது கிராம பஞ்சாயத்துன்னு நாம சொல்றோம் இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக இருப்பது ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். அதாவது இது அதிகமாக இருக்கும், அதை விட இது குறைவாக இருக்கும், அதை விட இது குறைவாக இருக்கும். இதுதான் நகர்ப்புற கிராமப்புற பிரிவுகள். இப்போ பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து அப்படின்லாம் சொல்கிறோம்ல, பஞ்சாயத்து யூனியன், மாவட்டம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பஞ்சாயத்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்னங்க? பாஞ்ச் அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5. அந்த பஞ்சம், பஞ்சாயத்து, பாஞ்ச், இது 5ஐ குறிக்கிறது. ஆயத்து என்றால் கூட்டம். குறைந்தது 5 பேர் ஒரு கூட்டத்தில் அமர்வார்களே ஆகின் இதை பஞ்சாயத்து என நாம் அழைக்கிறோம். முன்னாடிலாம், அதாவது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகுவாங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நீதிமன்றம் எங்கே? பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஊரில் உள்ள கிராமத்தில் மதிக்கத்தக்க பெரியவர்கள், குறைந்தபட்சம் 5 பேராவது அமரணும். அது ஒரு சபை, குறைந்தபட்சம் 5 பேர் கொண்ட சபை. அந்த சபை நிறைய முடிவெடுப்பாங்க, வழக்குகளை விசாரித்து தீர்ப்பும் சொல்லுவார்கள். நாம் அந்த படத்துலலாம் பார்ப்பாங்க, நாட்டாம வருவார், பஞ்சாயத்து கூட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் எல்லாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்தில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை இப்படித்தான் தீர்த்து கொண்டார்கள். தங்களுக்கு வேண்டப்படும் அடிப்படை கட்டமைப்புகளையும் அந்த பஞ்சாயத்தை வைத்து செய்து கொண்டார்கள். கிராமத்தில் மதிக்கத்தக்க பெரியவர்கள் பஞ்சாயத்தில் அமர்வது வழக்கம். ஆனால் இது போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, யார் மதிக்கத்தக்க பெரியவர், யாருக்கு வேண்டப்பட்டவர், யார் அந்த சபையில் இருக்கணும், பஞ்சாயத்தில் இருக்கணும், இப்படிலாம் பல கேள்விகள் எழுந்தன. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து, ஊருக்குள்ள யாருக்கு பணபலம், ஆள் பலம் அதிகமாக இருக்கோ அவங்க வச்சதான் சட்டம்னு சொல்லி அவங்க ஒரு பஞ்சாயத்து தனியாக நடத்தி வருவார்கள், கட்ட பஞ்சாயத்து. இதையெல்லாம் போக்கத்தான் இந்த தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சுதந்திர இந்தியா
இந்தியாவில் அரசியல் சாசன அமைப்பு அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகள் என்பது மிக அவசியம். சுதந்திர இந்தியாவில் பொறுத்தவரை எம்பிக்கள், அதாவது நாடாளுமன்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்டமன்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் ஆட்சி செய்யும் அரசுகள் ஒரு பக்கம். ஆனால் உள்ளாட்சியை விட்டுவிட்டோமே, அதிக முக்கியத்துவம் இல்லையே. மக்கள் எல்லாம் தங்களுடைய பிரதிநிதிகளாக உள்ளாட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களைத்தானே எளிதாக அணுக முடிகிறது. அதனால் அதற்கு ஒரு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 1992 இந்திய அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யப்பட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு முழு வடிவம் கொடுக்கப்பட்டது. மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையங்கள் தான் கவுன்சிலர் தேர்தலை நடத்துவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்திய தேர்தல் ஆணையம் கிடையாது, மாநில தேர்தல் ஆணையம் இந்த கவுன்சிலர் தேர்தல்களை நடத்துகிறது, உள்ளாட்சி தேர்தல்களை. எனவே பஞ்சாயத்துக்கு விளக்கம் பார்த்தோம், நகர்ப்புற கிராமப்புறங்கள் பார்த்தோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்க கவுன்சிலர்கிட்ட நீங்க எம்மாதிரியான புகார்லாம் கொண்டு செல்லலாம்? அடிப்படையில் இவங்களுக்கு என்ன பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி பணிகளை அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டும். சுகாதாரம், தண்ணீர் விநியோகம், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் பராமரிப்பு, தெருவிளக்கு, குப்பை கழிவு பராமரிப்பு, பேருந்து நிறுத்தம், இதில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததுன்னா நீங்கள் கவுன்சிலரை அணுகலாம். உள்ளாட்சிக்கு நிதி எப்படி, யாருங்க நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கிறது, மாநில அரசு நிதி கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரி வசூல் செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. எம்மாதிரியான வரி? வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி, பராமரிப்பு வரி அப்படின்னு சொல்லி வரி வசூல் செய்வாங்க. அதுவும் அவர்களின் செலவுக்கு ஆகும். சரி, எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் மாதாந்திர சம்பளம் இருக்கு. இது இல்லாமல் நிறைய சலுகைகள் இருக்கு. எம்எல்ஏக்கு அலுவலகங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு கவுன்சிலருக்கு மாத வருமானம் எவ்வளவு என நீங்கள் கேட்டால், அவர்களுக்கு மாத வருமானம் எல்லாம் கிடையாது. எப்பெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் அந்த கூட்டத்திற்கேற்றபடி படி அவர்களுக்கு கிடைக்குமே தவிர மாத வருமானம் கிடையாது. மாத வருமானம் இல்லை என்பதால் அவர்களுக்கு எம்பி எம்எல்ஏக்கு வழங்கப்படுவதை போல் பென்ஷனும் வழங்கப்படுவது கிடையாது. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு என்று, அதாவது கவுன்சிலருக்குன்னு சொல்லி அரசு அலுவலகத்தை கட்டி கொடுப்பது கிடையாது. எம்எல்ஏக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இந்த ஊரில் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே அப்படின்னா சொல்லிடுவாங்க. எம்எல்ஏ அங்கே சில நேரங்களில் அமர்ந்திருப்பார், அவரை போய் பார்க்க முடிகிறது. கவுன்சிலர்களுக்கு இது போன்ற வசதியெல்லாம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.